அண்மை செய்தி. ராமநாதபுரத்தில் அதிக மழை பொழிவு தொடர்பான தகவல் வெளியாகி இருக்கிறது. எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பொழிவு பதிவானது? கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிக மழைப்பொழிவு பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக தங்கச்சி மடத்தில் 17 சென்டிமீட்டர் அளவிற்கு மழையானது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரைக்கும் ராமநாதபுரத்தில் அதிக மழைப்பொழிவானது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக தங்கச்சி மடத்தில் 17 சென்டிமீட்டர் மழையும், பாம்பனை பொறுத்தவரைக்கும் 15 சென்டிமீட்டர் மழையும், அடுத்ததாக மண்டபத்தில் 14 சென்டிமீட்டர் மழையும், வரட்டுப்பள்ளம் பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கடந்த சில தினங்களாகவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து அவ்வப்போது கனமழை நீடித்து வருகிறது. இந்த தருணத்தில் தற்பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் எங்கு அதிகமாக மழை பதிவாகி இருந்தது அப்படின்னு பார்க்கிறப்போ ராமநாதபுரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிக மழை பதிவாகி இருப்பதாகவும், குறிப்பாக தங்கச்சி மடத்தில் 17 சென்டிமீட்டர் மழையும், பாம்பனை பொறுத்தவரைக்கும் 15 சென்டிமீட்டர் மழை, மண்டபத்தில் 14 சென்டிமீட்டர் மழை, வரட்டுப்பள்ளம் பகுதியில் ஈரோட்டில் 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. வங்கக்கடல், அரபிக்கடலில் நிலவக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இந்த மழை பதிவானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் லதா இணைந்திருக்கிறார். லதா, வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதிகள் அதிக மழைப்பொழிவை பெற்றிருக்கிறது அப்படின்ற விவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து என்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது? நேற்றைய தினமே ராமநாதபுரம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே தற்பொழுது மழை பதிவு எவ்வளவு பதிவாகி இருக்கிறது அப்படின்ற விவரங்களானது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் பகுதியில் 17 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. மேலும் ராமநாதபுரம் பாம்பன் பகுதியில் 15 சென்டிமீட்டர் மழையும், மண்டபம் பகுதியில் 14 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது ராமநாதபுரத்தை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக கனமழை ஆனது பதிவாகி இருக்கிறது. 12 சென்டிமீட்டருக்கு மேல் பதிவானால் அது மிக கனமழையாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே மிக கனமழையானது பதிவாகி இருக்கிறது. அதில் அதிகபட்சமாக தங்கச்சி மடத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. மற்றபடி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி, கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், சிதம்பரம் பகுதி, அதே போல சிதம்பரம், அதாவது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஆகிய பகுதிகளில் தலா 10 சென்டிமீட்டர் மழையும், ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. அதே போல ராமேஸ்வரம், திருப்பூண்டி, காரைக்கால், நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர் மழையும், சென்னையை பொறுத்த வரைக்கும் சோழிங்கநல்லூரில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. அதே போல காரைக்கால் பகுதி, காரைக்கால், கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, மயிலாடுதுறை ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இப்படி பல்வேறு மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா பாம்பனில் 15 சென்டிமீட்டர் மழையும், ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் 17 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக தங்கச்சி மடம் பகுதியில் 17 சென்டிமீட்டர் மழை, அதாவது மிக கனமழையானது பதிவாகி இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.